என் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா, என்னடா இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். வீட்டில் உள்ள ஒய்ஃப் கிட்ட, மோஸ்ட்லி மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், மேரேஜ் ஆக போகிறவங்களுக்கும் சொல்கிறேன். வீட்டில் உள்ள ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க ரைட்டு, ஆனால் அவங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க, சரிங்களா? உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி, உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க. அன்னன்னைக்கு அவங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரும்போது, மனசை விட்டு பேச வரும்போது, இல்லை அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு விஷயம் நடக்கும், அதை உங்ககிட்ட சொல்ல வரும்போது தலைவலிக்குதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட எப்போதுமே சொல்ல மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு குழந்தை மாதிரி. ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, சரிங்களா? 24 மணி நேரம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது, சாப்பிட்டியாம்மா, என்ன பண்ணுற, ஒரு மெசேஜ், உங்களால் கேட்க முடியல, கால் பண்ண முடியலன்னா ஒரு மெசேஜ், சரிங்களா? நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத அவங்க அப்படி நடந்துப்பாங்க. அம்மாவாக பார்த்தீங்கன்னா அம்மாவாக இருப்பாங்க, ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக இருப்பாங்க, அக்கா தங்கச்சி சகோதரியாக அப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குல்ல, நம்ம அப்படி தானே பார்க்கணும். ஆனால் பேயாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேய் மாதிரி தான் இருப்பாங்க, சரிங்களா? எப்படி இருக்கணுங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது.